வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இஞ்சி லேசாக இடித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இது கூட அதே போலவே பூண்டையும் நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூண்டு பல் எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்றே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, இதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, இதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது மல்லி, இதையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சேர்ந்துருக்க வெங்காயம்லாம் இந்த மாதிரி உதிராக வரும். இந்த டைம்லேயே நம்ம கடலை மாவெல்லாம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மசாலாலாம் ஆனியன்குள்ளே நல்லா போகும். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் நமக்கு. ஸோ அதனால தான் நம்ம முதல்ல இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாவெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது இதெல்லாம் உதிர்ந்து அப்படியே தனித்தனியாக வந்துடும் வெங்காயம். பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடலை மாவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட நமக்கு அரிசி மாவும் சேர்க்கணும். அது சேர்க்கும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி ஓரளவுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமலே இது எந்த அளவுக்கு பிசுன்னு இது வருதுன்னு பாருங்கள். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இந்த அளவுக்கு நமக்கு மாவை ஈரமாக்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு தேவைப்படும். இப்படி எடுத்து நமக்கு இந்த மாதிரி உதுத்து விடணும். அந்த மாதிரி நமக்கு வேணும். நான் கம்மியாக தான் வெங்காயம் எடுத்தேன். ஒரு 3 வெங்காயம் தான் எடுத்தேன். ஸோ அதனால் நான் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டேன் மாவெல்லாம். ஒருவேளை நீங்கள் அதிகமான அளவு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா இந்த மாதிரி மொத்தமாக பிசைஞ்சு வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மொறுமொறுப்பு தன்மை வெங்காய பக்கோடாலாம் இருக்காது. எடுத்து போடும்போது இந்த மாதிரி நமக்கு விழணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த பக்கோடாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கோடாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதுத்து விடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா நமக்கு மொறுமொறுன்னு வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்து விடுங்க. ரொம்ப சூடாக வைக்க வேணாம், எண்ணெயை கருகி போயிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி ஹீட்டை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு திருப்பி விடலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் சரியாக வேகும். ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாம் கூட குறைஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதெல்லாம் ஆயிலேருந்து எடுத்துக்கலாம் வெளியில். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.